சென்னை எழும்பூரில் நடைபெற்ற காந்தி நினைவு நாள் நிகழ்ச்சி குறித்து விமர்சித்த ஆளுநர் என் ரவிக்கு தமிழ்நாடு அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்ற மகாத்மா காந்தியின் நினைவு நாள் நிகழ்ச்சி சென்னை எழும்பூரில் உள்ள அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் நிகழ்ச்சியை காந்தி மண்டபத்தில் ஏன் நடத்தவில்லை என கேள்வி எழுப்பியிருந்த ஆளுநர் என் ரவிக்கு செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மெரினா கடற்கரையில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் 2022 எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்திற்குள் மகாத்மா காந்தியின் புதிய சிலையை நிறுவியது என்றும், அன்று முதல் மகாத்மா காந்தி பிறந்த நாள் மற்றும் தியாகிகள் தின அனுசரிப்புகள் இரண்டும் எழும்பூர் அருங்காட்சியக காந்தி சிலை முன்புதான் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டுகளில் எழும்பூரில் நடந்த இந்த நிகழ்வுகளில் ஆளுநர் என் ரவி கலந்து கொண்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளுநர் குறிப்பிடுவது போல காந்தி நினைவு நாள் நிகழ்ச்சி அருங்காட்சியகத்தின் ஒரு மூலையில் நடக்கவில்லை என தெரிவித்துள்ள அமைச்சர் சாமிநாதன், முதலமைச்சர் அஞ்சலி செலுத்திய புகைப்படத்தை பார்த்தாலே பின்னணியில் பாந்தியன் சாலையும் மேம்பாலமும் தெரியும் என்றும், ஆனால் ஆளுநர் கண்களுக்கு வெறும் அவதூறுதான் தெரியும் என்றும் கூறியுள்ளார். காந்தி ஏன் கொல்லப்பட்டார், அவரை கொன்றது யார் என்பது எல்லாம் ஆளுநருக்கு தெரியும் தானே என வினவியுள்ள அமைச்சர், காந்தி நினைவு நாள் என்பது ஹிந்துத்துவா தீவிரவாதியால் மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட தினமும் என்பதுதான் வரலாறு என தெரிவித்துள்ளார். மன்னராக ஜமீன்தாரராக நினைத்து கொண்டு அதிகாரம் செய்யும் மனநோயில் இருந்து ஆளுநர் விடுபட வேண்டும் என்றும், இந்த பிரச்சனையை அரசியலாக்குவதை தவிர்த்து தமிழக மக்களிடையே நல்லிணக்கத்தை வளர்ப்பதில் கவனம் செலுத்துமாறும் ஆளுநரை அமைச்சர் சாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.